ஜிந்தாபாத் பொதுச் செயலாளர் ஜிந்தாபாத் தலைவர் ராஜாஸ்ரீதர் ஏஜிஎஸ்என் ஈஸ்வர்லால் கோட்டை செயலாளர் வீரசேரன் கோட்டை செயலாளர் வீரசேரன் பிரதான் ரயில்வே மஸ்ரூனியா ஜிந்தாபாத் 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 எஸ்ஆர்எம் ஜிந்தாபாத் ஏஆர்எம் ஜிந்தாபாத் ஆல் இந்தியா ரயில்வே மென் ஃபெடரேஷனுடைய அகில இந்திய தலைவரும் எஸ்ஆர்எம் பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளருமான டாக்டர் என் கண்ணையா அவர்களுடைய சீரிய உத்தரவின் பேரிலே 4 நாட்களாக தென்னக ரயில்வே மட்டுமல்ல இந்தியன் ரயில்வேவே அத்துணை ரயில்வே தொழிலாளர்களும் குமரிகிறபடி இரவு பகல் பார்க்காமல் அயராது உழைத்து கொண்டிருக்கின்ற நம்மளுடைய ரயில்வே தொழிலாளர்களுக்கு பாதகமாக எதேச்சிகார போக்கினை இந்த ஒன்றிய அரசும் ரயில்வே துறையும் எடுத்து ரயில்வே தொழிலாளர்களுக்கு வரக்கூடிய சம்பளத்துடன் வரக்கூடிய கிலோமீட்டர் அலவன்ஸ், அதாவது மைலேஜ்னு சொல்லுவாங்க, அதே போல் என்டிஏ, ஓடி அலவன்ஸ், ஓடிஏ, டிஏடிஏ, என்ஹெச்ஏ, ரிஸ்க் அண்ட் ஹார்ட்ஷிப் அலவன்ஸ்னு சொல்லி ட்ராக் மெயின்டெனர் மற்றும் கேட்டில் வேலை பார்க்குறவங்களுக்கு அவங்களுடைய ஆபத்தை கருதி கொடுக்கக்கூடிய ரிஸ்க் அண்ட் ஹார்ட்ஷிப் அலவன்ஸு, ஸ்பெஷல் கேட் அலவன்ஸ், கண்ட்ரோலருக்கு கொடுக்கக்கூடிய கண்ட்ரோலர் ஸ்பெஷல் அலவன்ஸ், பேஷண்ட் கேர் அலவன்ஸாக மருத்துவமனையிலே கொடுக்கக்கூடிய நர்ஸுகளுக்கும் பேஷண்ட் கேரை செலுத்துவர்களுக்கும் கொடுக்கக்கூடிய பேஷண்ட் கேர் அலவன்ஸ், நர்சிங் அலவன்ஸ் போன்ற அனைத்து அலவன்ஸையும் இப்பொழுது இந்த ஒன்றிய அரசு இந்த மாதமும் அடுத்த மாதமும் நிறுத்துவதாக தகவல் வந்து அதற்கான பில்லு கூட இப்போ தயாரிச்சுன்னு நாங்கள் எங்களுக்கு கேள்விப்பட்டு இந்த போராட்டத்தை துவங்கியிருக்கிறோம். இது நாள்தோறும் மணிக்கணக்காக வாரந்தோறும் பிறகு இந்த அலவன்ஸ் எல்லாம் கொடுக்கிற வரை தொடர் போராட்டமாக, ஏன் இதற்கு மசியாவிட்டால் இந்த ஒன்றிய அரசு இறங்கி வராவிட்டால் இது கூடிய விரைவிலே முன்னறிவிப்போடு கூடிய ரயில் நிறுத்த போராட்டமாக இது மாறும். ஏனென்றால் நேற்று 2 நாட்களாக இதனை கேள்விப்பட்ட எஸ்ஆர்எம் பேரியக்கத்தின் பொதுச் செயலாளரும் அகில இந்திய ஏஆர்எஃப்னுடைய தலைவருமான டாக்டர் கண்ணையா அவர்கள் ரயில்வே போர்டு மட்டத்திலே பேசி ஒன்றை மட்டும் லோக்கோ பைலட்டுகளுக்கும் ட்ரெயின் மேனேஜர் என்று சொல்லக்கூடிய கார்டுகளுக்கும் கிலோமீட்டர் அலவன்ஸை மட்டும் நேற்றைய தினம் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் இது ஒன்று மட்டும் பத்தாது, மற்ற அலவன்ஸும் அனைத்து தொழிலாளர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்ற ஒட்டுமொத்த ரயில்வே தொழிலாளர்களுடைய பிரதிபலிப்பாக எஸ்ஆர்எம் பேரியக்கமும் ஏஆர்எஃப்பும் இதை கையில் எடுத்திருக்கிறது. நிச்சயமாக இதனை முடிவு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்று இந்த ஒன்றிய அரசையும் ரயில்வே துறையும் எச்சரிக்கிறோம். இது ஒரு புறம் இருக்க, வருகிற மார்ச் மாதம் முதல் தொடர் போராட்டம். 1ஆம் தேதி ஒரு கோட்டம், 2ஆம் தேதி ஒரு கோட்டம், 3ஆம் தேதி ஒரு கோட்டம், 4ஆம் தேதி ஒரு கோட்டம் என்று கோட்ட வாரியாக, கிளைகள் வாரியாக இந்த போராட்டம் தொடரும். இது நிச்சயமாக இந்த ரயில்வே துறைக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அவர்களுக்கு நிதி பற்றாக்குறையாம். ரயில்வே துறையை பொறுத்தவரையிலே இது ஒரு சேவையோடு கூடிய பப்ளிக் செக்டார், சேவை செய்து, மற்றதெல்லாம் பிரைவேட் செக்டார். சேவை செய்து, பொதுமக்களுக்கு சேவை செய்து லாபம் ஈட்டக்கூடிய ஒரே பப்ளிக் செக்டர் ரயில்வே துறை தான். எங்களுடைய ரயில்வே துறையினுடைய வருமானத்தை வைத்து தான் இராணுவத்திற்கு கூட ஒரு காலத்திலே நாங்கள் தனியாக ரயில்வே துறைக்கு பட்ஜெட் போட்டிருந்தோம். இதெல்லாம் இந்த ஒன்றிய அரசு ஒழிச்சிருச்சு. இப்போ எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ராப்பகலாக பாடுபடுகின்ற, இரவு பகலாக பாடுபடக்கூடிய ரயில்வே தொழிலாளர்களுடைய வயிற்றிலே அடிக்கிற அளவிற்கு இந்த அலவன்ஸை கொடுக்கிறது. இதெல்லாம் மக்கள் பணத்தை கொள்ளையடித்து நம்மளுடைய நேஷனலைஸ் பேங்கிலையும் மற்ற வங்கிகளிலும் போடப்பட்டிருந்த கோடிக்கணக்கான பல லட்சம் கோடிகளை கொள்ளையடித்து கொண்டு போடுகிற விஜய் மல்லையாவிற்கு பொருந்தாதா?
லலித் மோடிக்கு பொருந்தாதா? இவர்களையெல்லாம் விட்டுவிட்டு இந்த ஒன்றிய அரசு ஏழை தொழிலாளிகளான ரயில்வே தொழிலாளிகளுக்கு வயிற்றில் அடிக்கிற அளவிற்கு இப்பொழுது இந்த அலவன்ஸ்களை குறைத்து இந்த மாதம் வருகிற மாதம் குறைப்பதாக நாங்கள் கேள்விப்பட்டு இந்த போராட்ட களத்திலே குதித்திருக்கிறோம். நிச்சயமாக இது மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கும் என்று இந்த ஒன்றிய அரசையும் ரயில்வே துறையும் எச்சரிக்கிறோம். அதனால் ஏழை தொழிலாளிகளை வயிற்றில் அடித்து இந்திய ஒன்றிய அரசு பிழைப்பு நடத்துமானால் விரைவிலே எப்படி 1960, 68, 74 தொடர் வேலை நிறுத்த போராட்டம் ஏற்பட்டதோ அதுபோல ஒரு மிகப்பெரிய அகில இந்திய போராட்டமாக மாறும் என்று இந்த ஒன்றிய அரசையும் ரயில்வே துறையும் எச்சரிக்கிறோம்.